ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு சண்டே ரொட்டீன் பார்த்துடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சண்டே வந்து பெட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு இருந்தேன். லூசி பார்த்தா வெளியே பார்த்துருந்தான். சரி, குட்டி எங்க காணோம் பார்த்தா இங்கே தான் இருக்கான். பெருக்கே விட மாட்டான். தொடப்பத்தை பிடிச்சி இழுத்து விளையாடின்னு இருக்கான். அவன்கிட்ட எதனா ஒரு பொருள் கிடைச்சா இப்படிதான் பண்ணுவான். அடங்க மாட்டான் அவன். அப்புறம் சரி சாம்பார் வைக்கலாம் சொல்லிட்டு பருப்பெல்லாம் ஊற வச்சா, அப்புறம் பிக்கெண்ட்ல ஆர்டர் போட்ட பொருள்லாம் வந்துச்சு. எங்க அம்மா வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னு இருக்காங்க. அவங்களுக்கு 7up தான் பிடிக்கும். அதான் 7up வந்துச்சா பாக்குறாங்க. அப்புறம் பார்த்தா சர்மி சிக்கன் குழம்பு வைமா சொல்லிச்சு. சரி சொல்லிட்டு அந்த பருப்பை எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். அப்புறம் வருஷன் டிவி பார்த்துன்னு இருக்கான். சர்மி தலைக்கு குளிக்க போறா சொல்லிட்டு அவங்க ஆயா கிட்ட ஆயில் மசாஜ் பண்ணான். அவங்க ஆயா அவன் முடிய ஒரு வழி பண்ணிட்டாங்க போல. அப்புறம் வந்து சர்மி ஏதோ யூடியூப்ல பார்த்தாலாம் க்ரீம் மூஞ்சில பூசத்துக்கு. அதை பண்ணின்னு இருந்தா. அதுகிட்ட வருஷன் போய் குளிக்க போயிட்டான். நானும் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணியிருந்தேன். சர்மி நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேம்மா சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வந்து உரிக்க வந்துட்டா. நானும் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வருஷனும் குளிச்சுட்டு வந்துட்டான். ஆனா அதை வீடியோ எடுக்கல. அப்புறம் சிக்கன்லாம் கட் பண்ணி நான் இது 1/2 கிலோ சிக்கன் தான் வாங்கினேன். பருப்பு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்புறம் சிக்கனை கட் பண்ணி மஞ்சள்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன் சிக்கனை. அப்புறம் வருஷன் டிவி போட்டு விட்டுருந்தான். ஏன்டா இதை டிவியை போட்டு விட்டு எங்கடா இருக்க சொல்லிட்டு கேட்டதுக்கு நான் இங்கே இருக்கேன் அப்படி சொல்லியிருந்தான். அப்புறம் நான் சிக்கனை வாஷ் பண்ணிட்டு குக்கரை வச்சுட்டு, ஏன்னா மணி ஆயிடுச்சு அன்னைக்கு. சரி குக்கர்ல செஞ்சிடலாம் சொல்லிட்டு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். அதுல வந்து சோம்பு போட்டுக்கணும். இது வந்து நான் வந்து ஒரு ஒரு விதமா குழம்பு வைப்பேன். சிக்கன் குழம்பு இன்னைக்கு இந்த மாதிரி வச்சேன். அதுல வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடணும். இந்த சிக்கன் குழம்பு நல்லா தான் இருக்கும். அப்புறம் அதில் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. போட்டு உப்பு வேணா போட்டுக்கோங்க. நான் உப்பு போடலன்னு நினைக்கிறேன். அப்புறம் உருளைக்கிழங்கு கறி போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து சிக்கன் மசாலா போட்டுக்கினேன். சிக்கன் மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி போட்டு குக்கரை போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் விடணும். இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு வந்து ஒரு தக்காளி, ஒரு பாதி வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், தேங்காய் இது பண்ணா அப்படியே ஃபுல்லா வந்துடுச்சு. இது எப்படி வந்துச்சுன்னா தேங்காவை நம்ம உடைச்சா எப்பவும் ஃப்ரீசர்ல வச்சிடணும். வச்சுட்டா அது தண்ணியில போட்டு நம்ம எடுத்தா சூப்பரா வந்துடும். அப்புறம் ஒரு 4 முட்டையை வேக வச்சுட்டு மசாலாக்கு வந்து ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் சீரகம், மிளகு, சோம்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 2 காஞ்ச மிளகாவை போட்டுட்டு வெங்காயம், அந்த தக்காளி, பச்சை மிளகா போட்டு தேங்காய் போட்டு நல்லா வதக்கி அதை மிக்சியில் அரைக்க போற இதுல விசில் வந்துடுச்சு குக்கர்ல. அப்புறம் வந்து இதை போய் அரைச்சின்னு வந்துடலாம் சொல்லிட்டு அரைச்சிட்டு அப்புறம் கறி நல்லா வெந்துடுச்சு. இந்த கறி இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா குக்கர்ல வந்தா டேஸ்டா இருக்கும். அப்புறம் இந்த மசாலாவை போட்டு நல்லா கிளறிடணும். இந்த நேரத்துல வந்து நான் உப்பு போட்டுக்கிட்டேன். ஆனா இதுல வந்து போட்டேன், உப்பு போட்டேன் பாருங்க. நான் போடலன்னு நினைச்சேன். உப்பு போட்டுட்டேன். அப்புறம் வந்து தனி மிளகாய் தூள் இருக்குல்ல, அது கொஞ்சம் போட்டுக்கினேன். போட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டா அவ்வளவுதான். இது நம்ம விட சிக்கன் குழம்பு ரெடி. அடுத்தது பாத்திரம் இருக்கு. அந்த பாத்திரம்லாம் சருமியை கழுவ சொன்னா, அம்மா நான் போய் இதை ஹோம்ஒர்க் எழுதணுமா, நான் முட்டை உரிச்சு தருமா சொல்லிட்டு முட்டை உரிச்சிருந்தா. நான் எல்லா பாத்திரத்தையும் கழுவி அடக்கி வச்சுட்டு அவ்வளோதான். மதியம் வந்து அந்த முட்டைய உரிச்சு போட்டு மதியம் வந்து சிக்கன் குழம்பு, முட்டை வச்சு சாப்பிட்டோம். அதில ஒரு பீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத நான் எடுத்து வச்சுக்கினேன். அப்புறம் சர்மி மோட்டார் ரிப்பேர் ஆயிடுச்சு சொல்லிட்டு போய் ரிப்பேர் பண்ணிட்டு போய் குளிச்சுட்டு அந்த அம்மா காட்டுறாங்க. பாருங்க கண்ல ஐலைனர் வச்சிருக்காளாம் எப்படி இருக்கு சொல்லிட்டு காட்டுறாங்க. அவ்வளோதான். அப்புறம் நைட்டு வந்து அந்த சிக்கன் குழம்பு இருந்துச்சு. அதில தோசை சுட்டுட்டு சிக்கன் குழம்பு ஊத்தி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. சிக்கன் குழம்புக்கு தோசைக்கும் நல்லா இருந்துச்சு. சாப்பாடுக்கும் நல்லா இருந்துச்சு. இந்த லூசி இருக்கானே, எப்போ சிக்கனு, மீன் செய்யலாம் வந்து உட்காந்து ஆன்னு கத்துவான். அவ்வளோதான். தோசை, சிக்கன் குழம்பு. அப்புறம் அந்த லூசிக்கு குட்டிக்கும் ஒரு தோசை சுட்டு குடுத்துட்டேன். அது எங்க அம்மா வந்து போட்டுன்னு இருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட சண்டே வில்லேஜ் முடிஞ்சிச்சு. சண்டே ரொட்டீன் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.